அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்குரியவர்களே, காசாவில் போர் தொடங்கி 81வது நாளை நாம் தொட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த 80வது நாள்ல அங்க என்ன நடந்தது என்பது பற்றிய சில குறிப்புகளை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆம், நேற்றும் அந்த 80வது நாளிலும் கடுமையான மோதல்கள் காசாவில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. காசாவில் நடைபெற்ற மோதலில் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கணிசமான முறையில காயப்படுத்தப்பட்டதாலும் பலர்கள் அழிக்கப்பட்டதாலும் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் காலையிலிருந்து மாலை வரையிலும் தொடர்ந்து காசாவிற்கு சென்று அங்க காயம்பட்டவர்களையும் இறந்தவர்களையும் அள்ளிக்கொண்டு பிரு சபா என்ற இடத்தில் இருக்கும் சுரூகா மருத்துவமனைக்கு தொடர்ந்து அள்ளி வந்து கொண்டிருந்ததாக செய்திகள் சொல்கிறது. இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ கூட வழக்கத்திற்கு மாற்றமாக எப்போதும் சிறிய ஹெலிகாப்டர்களில் அள்ளிச் செல்வார்கள் காசாவில் காயம்பட்டவர்களையும் இறந்தவர்களையும். நேற்று அந்த காயம்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்ததுனால பெரிய ஹெலிகாப்டரை கொண்டு வந்து அதில் அள்ளி போட்டுக்கொண்டு செல்ல தயாராகும் காட்சிகளைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புல கிட்டத்தட்ட நேற்றைக்கு 43 பேரு 24 மணி நேரத்துக்குள்ள 43 பேரு காயம்பட்டிருப்பதாக அறிவித்திருந்தாலும் உண்மையான எண்ணிக்கை அதைவிட பல மடங்கு என்று செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி அந்த காசாவினுடைய இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று அளித்த ஒரு பேட்டியில சொன்னாரு, நாங்க ஒரு முனையிலிருந்து தாக்கப்படல, காசாவிலிருந்து நாங்கள் தாக்கப்படுகிறோம். அது மாதிரி மேற்கு கரையிலிருந்து நாங்கள் தாக்கப்படுகிறோம். அது மாதிரி லெபனானிலிருந்து எங்களை தாக்குகிறார்கள், சிரியாவிலிருந்து தாக்குகிறார்கள், ஈராக்கிலிருந்து தாக்குகிறார்கள், ஏமனிலிருந்து தாக்குகிறார்கள். இதற்கு பின்னால ஈரானுடைய அச்சுறுத்தலும் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பல முனைகளில் இருந்து நாங்கள் தாக்கப்படுவதனால நாங்க நிலை குலைந்திருக்கிறோம் என்ற செய்தியை அவரு சொல்லாம சொல்றாரு இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர். அது மாதிரி நேற்று சிரியாவில் உள்ள போராளிகள் நடத்திய தாக்குதல்ல சிரியாவில் இல்ல ஈராக்கில் உள்ள போராளிகள் நடத்திய தாக்குதல்ல ஈராக்கில் உள்ள அமெரிக்காவினுடைய படைத்தளமான அர்பீல் படைத்தளம் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. அதில் 3 அமெரிக்கர்கள் படுகாயமுற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. அது மாதிரி அந்த இஸ்ரேலுடைய பொருளாதாரம் இந்த போரினால பல மடங்கு வீழ்ந்து விட்டதாகவும் அடுத்த பட்ஜெட்டுடைய பற்றாக்குறை 3 மடங்கு அதிகரிக்கும் என்றும் சில செய்திகள் சொல்கின்றன. அது மாதிரி வடக்கு காசாவில் நடைபெற்ற ஒரு மோதல்ல 2 இஸ்ரேலிய வீரர்களை அழித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி அந்த ஜனீன் ஒரு ஏரியா இருக்குது, அது எங்க இருக்குன்னாக்கா மேற்கு கரையில் இருக்குது. அந்த ஜனீனுக்குள்ள புகுந்து தாக்குறாங்க. அங்கிருந்த போராளிகள் திருப்பி அடிச்சதுல அதை தாங்க முடியாம ஜனீன் பகுதியிலிருந்து அந்த ராணுவம் வெளியேறக்கூடிய காட்சிகளைத்தான் இந்த படம் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. அது மாதிரி இஸ்ரேலுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் நேற்று ஒரு பேட்டியில சொல்றாரு, இந்த போர்ல எங்களுக்கு வெற்றி வேணும், வெற்றி பெறவில்லை என்றால் நான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அரசியலை விட்டு ஒதுங்கிடுவேன் என்று இஸ்ரேலுடைய உள்துறை அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பேட்டியையும் பார்க்க முடிகிறது. அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கின்ற அந்த படம் இருக்கிறது இல்லையா, இந்த படம் இவருடைய பேரு இது ஹம்பர்க் தாமஸ். இவரு இங்கிலாந்துடைய பிரிட்டனுடைய ராணுவத்துல
ஒரு முக்கிய பொறுப்புல தளபதியாக இருப்பவர் யூதராக இருப்பவர். இவர் இங்கே காசாவில வந்து நினைச்சாரு போரிட்டு கொண்டிருந்தாரு. இவரையும் பொட்டியில பேக் பண்ணி செஞ்சுட்டாங்க. காசாவில் உள்ள போராளிகள் இஸ்ரேலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இவரு நேற்று போர்ல இறந்து விட்ட செய்தி வந்திருக்கிறது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னாக்கா, ஈரானுடைய அந்த ஒரு முக்கியமான தளபதியை, புரட்சி படையினுடைய ஒரு தளபதியை அவர் சிரியா வந்திருக்கின்ற பொழுது அதை எப்படியோ ஸ்மெல் பண்ணி அவருடைய செய்திகளை கடத்தி அவர் சிரியா வந்திருந்த போது சிரியாவை நோக்கி அவர் இருந்த இடத்தை நோக்கி காரில் வாகனித்த அந்த இடத்தை நோக்கி ஏவுகணை தாக்குதலை நடத்தி அவரை கொண்டிருக்கிறார்கள். அப்படி வீரமரணம் அடைந்திருக்கக்கூடிய அந்த புரட்சி படையினுடைய தளபதியை பற்றி ஈரான் வெளியிடுகின்ற பொழுது, செய்தி சொல்லுகின்ற பொழுது, இவர்கள் இதற்குரிய உரிய விலையை கொடுத்தாக வேண்டும், இதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்ததை தொடர்ந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு முறுகல் நிலை, ஒரு கடுமையான ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இன்னும் சில செய்திகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த ஈரானிய படைகள் இஸ்ரேலுக்கு நெருக்கமான இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. ஒரு சமயம் ஈரான் இந்த பிரச்சனையை தொடர்ந்து நேரடியாக போரில் குதிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று இது சம்பந்தமாக பேசக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அந்த ஈரானுடைய புரட்சி படையினுடைய இன்னொரு தளபதி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில இந்த போர்ல ஈரான் இறங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்னும் தேவை வரல, காசாவில் இருக்கக்கூடிய அந்த போராளிகள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த போராளிகளை இவர்களை கவனித்துக் கொள்வார்கள், போராளிகளே இவர்களை சரியாக கவனித்துக் கொள்வதற்குரிய வலிமையோடு தான் இருக்கிறாங்க. அதனால ஈரான் நேரடியாக குதிப்பதற்குரிய எந்த நேரம் இன்னும் வரவில்லை என்று அதனுடைய தளபதி, அந்த புரட்சி படையினுடைய வேறொரு தளபதி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலும் இன்று தொடர்ந்தது. ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலிலும் பல வீரர்கள், இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கப்படுகிறது. அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கின்ற வீடியோவில் இஸ்ரேல் இருளில் மூழ்கி இருப்பதை பார்க்கிறீர்கள். ஆம், இஸ்ரேலுடைய உள்கட்டமைப்புகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால இஸ்ரேல் இருளில் மூழ்கியது என்ற செய்தியையும் நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இது மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளில் அவைகளை தருகிறேன் என்று கூறி, இந்த செய்திகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்